யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கிற சென்னையில உச்சபட்சமா ஒரு விஷயத்துக்கு டென்ஷன் வராங்க அப்படின்னா, இன்னைக்கு வேற எந்த விஷயத்துக்கு மார்க் கம்மியா வாங்கிட்டேன்னா வீட்டுல அம்மா பார்த்துட்டாங்க, அதுக்கெல்லாம் டென்ஷன் இல்லை. அவன் வச்சிருக்கிற மொபைல்ல சார்ஜ் போய் சார்ஜர் இல்லாம நிக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நரகத்துக்கு ஈக்குவலா இந்த கால பசங்களும் சரி பெரியவங்களும் நினைக்கிறாங்க. நம்மளாம் அது இல்லாம தானே வாழ்ந்துருக்கோம். அந்த காலத்துல அது இல்லாதப்ப நம்ம எல்லாரோட எண்களையும் கரெக்டா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு எண்ணம் கூட நம்மளால மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது. அதுக்குள்ள போறோம்ன்ற சிக்கல் இருக்கு. இன்னும் இது போக போக நம்ம இதை கரெக்டா யூஸ் பண்ணலன்னா பல சிக்கல்களை உருவாக்க போகிறது இந்த இன்டர்நெட். ஏன்னா நம்ம சினிமாலேயே பார்த்தோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க ஃபோன் ஷேர் பண்றதுக்கு கூட பயப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுடைய மொத்த விஷயங்களும் அந்த ஃபோனுக்குள்ள இருக்கு அப்படின்னும் பொழுது நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மொபைல் நம்ம சீக்கிரம் நம்ம பாக்கெட்னு. தி பிக் மேன் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங்னு உங்க டேட்டாக்கள் எல்லாமே எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரால் கண்காணிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், நீங்க உங்க இதுல போய் யூஆர்எல்ல போய் ஏதாவது ஒரு சட்டை இல்லை ஏதாவது ஒரு சைஸ் பேண்ட் இல்லை ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் சர்ச் பண்ணிட்டு இது எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டு விட்டுடுங்க. அடுத்த 20 நிமிஷம் உங்க இமெயிலையோ இல்லைன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்ல கீழே ரெஃபரன்ஸ் வரும், இது சம்பந்தப்பட்ட பொருட்கள் இங்கு இவ்வாறு விற்கப்படுகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல வலைதளத்தில் நீங்க கேட்டதுக்கு உங்களுடைய இன்னொரு வலைதளத்துல வந்து இந்த பொருள் நீங்க கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஒட்டு மொத்தமா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதோட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நாம நினைச்சிட்டு இருக்கோம் என் போட்டோ நான் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால போட்டு 50,000 லைக் வாங்கிட்டேன், இதை வந்து பிரைவசிக்கு எழுதிச்சேன். அது மட்டும் கிடையாது. அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய புகைப்படங்களும் பல தவறான விஷயங்கள் நீங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போவேணாம். இந்த புகைப்படத்தை வச்சு இந்த பேர்ல வேற ஒரு விஷயத்தை எடுத்து வேற மாதிரிலாம் செய்வேன். ஏன்னா நான் பர்சனலா அனுபவிச்சிருக்கேன், பத்திரிகையாளராக இருக்கேன். எனக்கு நான் யாரு கூட என்ன எழுதி வச்சேன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. தொடர்ந்து ஒரு 3 வாரம் நரகமா இருந்துச்சு. திடீர்னு என்னுடைய பேர் என்னுடைய புகைப்படம் கரெக்டா இருக்கும். என் பக்கத்துல வந்து டஸ்டர் கார், நான் பார்த்தது கூட இல்லை டஸ்டர் காரை, என் டஸ்டர் காரை விற்கிறேன் 10 லட்சம்னு சொல்லி 8 லட்சம்னு போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபோன் கால். அதை நிறுத்தி முடிஞ்சிருச்சுப்பா, இனிமே நான் இல்லைன்னு சொல்லி முடிச்சா அடுத்த நிமிஷம் பார்த்தா பழைய செல்போன் ஒன்று 1100 போட்டு இந்த கலெக்டர் இஷ்யூ 2000 ரூபா தான் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்கன்னு. அதை முடிச்சு இப்படி கடைசியில் பிளேன்லேருந்து பின்னு வரைக்கும் 3 மாசம் என்னை ஓட விட்டாங்க விற்க வச்சு. இன்னைக்கு நானே போனா கூட என்னுடைய எந்த ஒரு பொருளையும் விற்க டொமைன்ல போட முடியாத அளவுக்கு நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்மளை அறியாம நம்மளை தெரியாம நிறைய சிக்கல்களை இது உருவாக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது நான் சொல்றதுலாம் உங்க ப்ரொஃபஷனல் அண்ட் அதர் லைஃப், பர்சனல் லைஃப்லேயே பல ப்ராப்ளங்களே அது வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அமௌண்ட் ஆஃப் டைம் தட் வி ஸ்பெண்ட் ஆன் டாக்கிங் டு அவர் பேரண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற கிட்ஸு கிட்ட அட்டென்ஷன் டைவர்ஷன் ஒன்று இருக்கு. கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்டு பக்கத்தில் அம்மா அப்பா உட்காந்து பேச ஆரம்பிச்சா அட்டென்ஷன் செல்ஃபோனில் தான் இருக்கு. என்ன சொன்னேன் அப்படின்னு திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு அதே கேள்வியை குழந்தைகள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கு. அதுக்கு காரணம் குழந்தைகளாக தான் இருப்பாங்க. கொடுத்த பேரண்ட்ஸ் தான் மிகப்பெரிய தவறு அப்படின்றத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுல வந்து இன்னைக்கு அது அந்த உலகம் அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா தன்னை மீறி நம்ம பெரிய உலகம் 0.1% ஆஃப் த வேர்ல்டு தான் அந்த மொபைல் காட்டக்கூடியது. 99.99% நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் அதை அவங்க இந்த ஏஜ்ல விட்டுட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க திருப்பி அவங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுவே சொன்னோம், பெரிய பிரீச்சியாவோ பயமுறுத்துறதுக்கோ நான் இங்கே வரலைங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அடுத்த ஜெனரேஷன் நான் என்ஜாய் பண்ணதை இந்த ஜெனரேஷன் என்ஜாய் பண்ணலை, அதுக்கு அடுத்த ஜெனரேஷனாவது அதில் பாதியாவது என்ஜாய் பண்ணட்டுமே. ஏன்னா நான் பாதி தடவை வெளியே விளையாடுவேன். நான் எப்போ போகிறேன்னா காலையில் வெளில போனால் நைட்டு வீட்டு விளையாட்டதை விட எங்கள் அம்மா அப்பா எதுவும் கேட்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸு அந்த பேரண்ட்ஸ் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. எங்கள் ஜெனரேஷன் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ வெளில போறியா, அந்த தண்ணி குடிக்கிறியா, இந்த தண்ணி என்ன ஆகும், இது என்ன வெளியே அனுப்புறதுல பிளே ஸ்டேஷன் வீடியோ டிவிலே உள்ள உட்காந்து வச்சுருந்தாங்க. இன்னைக்கு சராசரியாக ஒரு ஸ்கூலில் ஒரு அரசு பள்ளியில் நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓ வச்சுருக்கோம். அந்த என்ஜிஓ பள்ளி மூலமாக போய் ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் பசங்க வரைக்கும் ரேண்டமாக ஐ டெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 72% பசங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இன்னைக்கு வந்திருக்கு. காரணம் தொலைக்காட்சியும் இந்த மொபைல் அண்ட் அதர் திங்ஸ். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து கொரோனா காலகட்டத்துக்கு கிளாஸே மொபைல் தான் இருக்காங்க, என்னப்பா சட்டம் பேசுறான்னு கேட்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும்தான். அந்த பீரியடை தாண்டி மிச்ச நேரங்களை என்ன பண்றோம்ன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. பொறுப்பு இன்னைக்கு இதுல அபாயங்கள் 60%, ஆதாயம் 40% நான் சொன்னாலும் அந்த அபாயங்களை குறைக்க வேண்டிய பொறுப்பு பெரியவங்க கிட்ட தான் இருக்கு. பூட்டி சாவி நம்ம கையில தான் வச்சிருக்கோம். நாம பசங்க வெளில போனா பார்க்க மாட்டாங்கன்னா நிச்சயமா வெளியே போனா இன்னைக்கு ஒரு மொபைல் இன்னொரு மொபைல் ஷேர் பண்றதுக்கு நண்பர்களாவே இருப்பாங்க. ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க, ஒன்னா பழகுவாங்க. அவர் மொபைல் அவர் கையில கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய பர்சனல் வாழ்க்கை அதுக்குள்ள இருக்கு. அதுல நீங்க தைரியமா நம்பிக்கையா இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ள கூடுமான வரைக்கும் அதை தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பேரண்ட்ஸ் அதே நேரத்துல பல ஃபேமிலிஸ் நம்ம பார்த்துருக்கோம், கிட்ஸை விட்டுட்டு 2 பேரண்ட்ஸ் 2 பக்கம் திரும்பி மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதையும் நம்ம நிறுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம்.
ஸோ பண்ணாதீங்க, செய்யாதீங்க, கூடாது இல்லை, இயற்கையோடு ஒட்டி வாழணும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னும் நிறைய ஏன்னா ஒருத்தர் வளரணும். நானும் அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளரோ ஜேர்னலிஸ்டாக 18 வருஷம் சேனலில் இருந்து தான் இன்றைக்கி வந்து ஒரு பொறுப்புக்கும் நம்ம பெரிய லெவல் பொறுப்புக்கு வரதுக்கு காரணமாக இருந்து அடித்தள பத்திரிக்கை தான். அருமையான ஒரு விளக்கத்தை இப்போ சமூக ஊடகங்களை பற்றி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் கைத்தட்டவே இல்லை. ஏன்னா இருக்கிறதே நம்ம 10 பேர் 15 பேர் தான். இதுக்குள்ளேயே நம்ம ஊக்குவிக்கலன்னா அப்புறம் எங்கே போக முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய நாராயணன் சார் நடத்துகிற இந்த ஃபங்க்ஷன் 10 நாள் நடக்குது. இந்த ஃபங்க்ஷனு தொடர்ந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவ்வளோ பேரை எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி 10 நாள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் 10 நாளில் வந்து பயனுள்ள ஃபங்க்ஷனாக தான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு பரத் ஒரு எடுத்துக்காட்டு. நான் எதிர்பார்க்கல எப்படி பரத் பேசுவார். ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். ஏன்னா பரத் சார் இப்படி பேசுவாரா? சமூக ஊடகங்கள் பற்றி பேசணும்னா அது நம்ம அட்வைஸ் மாதிரி போயிட்டால் கோபம் வந்துடும் எல்லாருக்கும். ஏன்னா அவன் செல்ஃபோனே யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறான், செல்ஃபோனே பார்க்க வேணான்னு சொல்கிறான். இவன் வந்து நைட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் ஆஃப் பண்ண சொல்கிறாரு, காலையில் 1 மணி நேரம் கழிச்சு தான் செல்ஃபோன் ஆன் பண்ண சொல்கிறாரு. முடியுமா? இன்றைக்கி நம்மக்கிட்டே வந்து 6ஆம் விரலாக இருக்குது செல்ஃபோன். நீங்கள் செல்ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது, ஈவன் என்னாலே இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு மனநோய் வந்துருச்சு. இன்னைக்கு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க மட்டும்தான் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. இங்கே இருக்கிறவங்க நண்பனை வாழ்த்தணும். ரெண்டாவது வந்து என்ன மாதிரி அவரும் ஒரு ஊடகவியலாளராக இருந்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அவருக்கு என் வாழ்த்துக்களையும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்து இன்னும் ஒரு 10 நாள் நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்க சூரிய நாராயண் சாருக்கும், ஏஎல் ஃபாரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்டுக்கும் நம்பருக்கும், இந்த அருமையான அம்மன் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்க அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். பரத் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. திரு பரத் சார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இப்போ இருக்கும் காலகட்டத்தில் ஊடகம் வரமா சாபமானாக்கா ஒரு சில விஷயங்கள், அதாவது நல்லது எவ்வளவு சிறந்து இருக்கின்றதோ அது கூடவே வந்து தீயவையும் சேர்ந்து வரும். ஆனால் நமக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்காக ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். நான் ஒரு குருகுலத்தில் இருந்தார். குருஜி கிட்ட வந்து அவருடைய சிஷ்யர் கேட்டாராம், குருவே, நல்லதும் கெட்டதும் இரண்டுமே இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனால் நம்ம ஏன் நல்லது மட்டும் எடுத்துக்கணும், ஏன் கெட்டது வேணான்னு சொல்றீங்க? உனக்கான விளக்கம் நிச்சயம் நான் தருவேன், அதுவரை நீ காத்திரு என்று சொன்னாராம் குருஜி. அதன் பிறகு இரவு நேரம் வந்தது. என்ன இந்த நாள் முழுதும் நமக்கான கேள்விக்கு பதில் வரவே இல்லையே அப்படின்னு. சரி, விடையும் தெரியவில்லை. ஆனால் இந்த விடை அறிந்தவர் குரு அல்லவா? இரவு நேரம் அனைவரும் பால் அறிந்துவிட்டுத்தான் உறங்கச் செல்வார்கள். அந்த நேரத்தில் பால் கொண்டு வந்து ஒரு சிஷ்யர் எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது, அப்பொழுது குரு சொன்னாராம், அவருக்கு பால் கொடுக்க வேண்டாம், பசுவின் சாணம் இருக்கிறது அல்லவா, அதை கொஞ்சம் கரைத்து கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாராம். இவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்ன குருவே, எனக்கு வந்து எல்லாருக்கும் பால் கொடுக்கிறீர்கள், எனக்கு மட்டும் இந்த சாணத்தை கரைத்து கொடுத்தால் இது நியாயமா என்று கேட்டாராம். அப்போ சொன்னாராம், சாணம் எப்படி வந்தது, பால் எப்படி வந்தது? இரண்டும் பசுவில் இருந்து தானே வந்தது. நீ ஏன் பாலை எடுக்கிற, சாணத்தை வேண்டாம் என்று சொல்கிறார்? இது இப்படித்தான். ஏனால் கடவுளால் படைக்கப்பட்ட நல்லதும் தீயதும் இருக்கத்தான் செய்யும். நீ நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் உனக்கு ஞானம் வளர்க்க வேண்டும், அறிவு வேண்டும் என்று மிக குறுகி சொன்னாராம். இதை நான் ஒரு பதிவில் படித்தேன், அதை தான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நன்றி. தற்பொழுது பரத் சார் சொன்னது அனைத்தும் உண்மை. அந்த உண்மையில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை புக்கு, பேனா, பென்சில் கொடுத்து எழுத சொல்லுங்கள், புக்கு படிக்க சொல்லுங்கள், நோட் புக்கு படிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு 20-35 வயசு தாண்டும் போது நம்ம படித்து வந்த கலாச்சாரம் எல்லாமே மறந்துடும். வெங்கட் சார் சொன்ன மாதிரி கூகுளில் போயிட்டே இருக்கு. கண் பார்வை, எழுத்து பார்வை, உண்மையாக சொன்னால் பிரெயினில் அறிவு வளரக்கூடிய நம்ம கலாச்சாரம் அவங்களுடைய திறமையே போயிடும். 30 வயசில் முட்டாளாக இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கூகுளில் செக் பண்ண வேண்டியது. அதனால் அவர் சொன்னதில் இங்கே இருக்கிற அம்மாக்கள்லாம் தெரிஞ்சுட்டு
உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வைத்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்கோர்ஸ் நீங்கள் ஃபோன் இல்லாமல் கூகுளாக முடியாது, இருந்தாலும் குழந்தைகளுடைய எதிர்காலம் அந்த சைக்கிள் மிதித்து லைஃப் வர்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணால் அவங்களும் அவங்க சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க. இனிய தம்பி, அன்பு தம்பி, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவருடைய நற்செயலாலும் பேச்சாலும் அன்பாலும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சதாலும் சூரியநாராயணன் சார்பில் ஆல் ஃபார் எ ஸ்டார்டபிள் சார்பில் அன்பு தம்பிக்கு வெங்கடண்ணாவும் டாக்டர் பாலசுப்ரமணியம் சேவா ரத்னா விருது உங்கள் சரி குறிக்கிறோம். எல்லாரும் தயவு செய்து சத்தமாக கை தட்டுங்க. அருமையான தருணம். அவர் பேசியதில் இப்போ எல்லாருக்குமே ஒரு வினா எழுந்திருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து நன்றி. தற்பொழுது திரு பரத் சார் அவர்களுக்கு வந்து அழகான ஒரு பரிசு அளிக்கின்றார். நான் வந்து கிருஷ்ணகுமார், வாங்கனி ஹோம் ஃபுட்ஸ்னு வீட்டில் தயாரிக்கிற ஒரு பாரம்பரியமான முறையில் தயாரிக்கிற ஒரு உணவுப் பொருள் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணதுனால. ஸோ என்னென்னா இப்போ வந்து இது வந்து சார் நான் கொடுத்துருக்கது பெரண்டைன்னு சொல்லிட்டு, பெரண்டை நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க, விதவிதமாக செய்வாங்க. அது செய்முறை வந்து கரெக்டாக செஞ்சால் உடம்புக்கு நல்லது. பெரண்டை வந்து எப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்த்தரைட்டிஸ் எப்படி வருதுன்னா உங்களுக்கு வந்து வாயுவோட வெளிப்பாடு தான், தங்குற ஜாயின்ஸில் தங்குறது ஆர்த்தரைட்டிஸ். அந்த ஆர்த்தரைட்டிஸை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பெரண்டை. நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து அந்த பெரண்டை போய் வேலை பார்த்து உங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலி, அந்த ஜாயிண்ட்டில் இருக்க பெயின்லாம் ரிலீவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்து மகாலின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து மகாலிங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல் வெஜிடபிள் ஆர் பிக்கல். இது உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு பிளட் பியூரிஃபையரு, கட் கிளியரன்ஸ் பண்ணுறது. கட்னா நம்ம குடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு, கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்து உங்களோட டைஜஸ்ட் சிஸ்டமை கிளியர் பண்ணுறது. சின்ன வயசுல சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கேன்சர்லாம் வராது. ரொம்ப நல்லது. அண்ட் இதில் இருக்கிற விதையை எடுத்து நீங்கள் வெளில போட்டீங்கன்னா செடி வளரும். எந்த இதில் செடி வளரும்? நம்ம எந்த கெமிக்கல் ஆட் பண்ணாமல் உப்பு, இப்போ ஒரு இது பாதுகாக்கணும், உப்பு தான் போட்டு பாதுகாக்கப்படலாம். அது உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். உப்பும் எலுமிச்சம்பழம் அவ்வளோதான், இது மட்டும்தான் போட்டுக்கோம். உங்களுக்கு வந்து சாப்பிட்றது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உங்களுக்கு அப்படி எதனா தேவைப்படுகிறது அப்படின்றால் நிச்சயமாக நீங்களும் வந்து முயற்சிக்கலாம். இவங்க வந்து இவங்களுடைய கடையை இங்கே பின்னாடி தான் வச்சுருக்காங்க. நீங்களும் வாங்கி முயற்சி பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியாக இப்பொழுது உலக